யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசி கேட்போம். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆராதனையின் ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் நீ நடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் வார்த்தையை ஆசீர்வதி நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அதன் பின்பு எல்லாம் முடிந்ததுன்னு எல்லாம் போயிடாதீங்க. அல்லேலூயா. இனிமேல் தான் ஆரம்பம். அல்லேலூயா. பக்கத்தில் கையை ஊற்றி சொல்லுங்கள், எதுவும் முடியல. நீங்கள் பைபிளெல்லாம் மூடிட்டு ஆயத்தமாக இருக்க போகிறீங்க. அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், நமக்குள்ளே ஒரு தாகம் இருக்க வேண்டும். இயேசு எங்கே தாகமாக இருந்தார்? சிலுவையில் பாருங்க, உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பலனே இல்லாத போது அவர் சொல்கிறாரு, நான் தாகமாக இருக்கேன். இன்றைக்கி நல்ல பலத்தோடு உட்காந்துன்னு இருக்கிறோம். தாகத்தை தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துன்னு இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? தாகமாக இருக்கிறோம். தண்ணியை குடிச்சு தாகமாக இருக்கிறோம், தவிர ஆத்மா மேலே தாகமாக இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆனால் இயேசு இங்கே தாகமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த புதிய வருஷத்துக்குள்ளே முதல் ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். இதுவரைக்கும் இந்த ஆராதனை வரைக்கும் எனக்குள்ளே என்ன தாகம் இருக்கிறது? என் வீட்டை குறித்து தாகம் இருக்கிறதா? என் பிள்ளைகளை குறித்து தாகம் இருக்கிறதா? வேலைக்கு போக வேண்டும் என்கிற தாகம் இருக்கிறதா? நான் சுகமாக வேண்டும் என்கிற தாகம் இருக்கிறதா? நாளைக்கு என் தேவைகள் சந்திக்கப்படும் என்ற தாகம் இருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பலவித தாகம் உங்களுக்குள்ளே இருக்கும். வேலைகள் நிமித்தம், உங்களுடைய வருமானத்தின் நிமித்தம், பலவித சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். 29ஆம் வசனம் வாசிங்கள். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப் புத்தாண்டில் மாட்டி அவர் வாயிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். கவனிங்கள், அங்கு இருக்கிற பாத்திரம் என்ன செய்தது? அங்கு இருக்கிற பாத்திரம் என்ன செய்தது? கசப்பானதை கொடுத்தது இயேசுவுக்கு. அல்லேலூயா. ஆனால் முன்னாடி உட்கார்ந்திருக்கிற பாத்திரங்களாக நீங்கள் அந்த கசப்பை என்னவா மாற்றணும்? மதுரமாய் மாற்றணும். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும் போது தாகமாக இருக்கிறனாரு. ஆனால் அங்கே இருக்கிற பாத்திரவான்கள் அங்கே ஒரு பாத்திரத்தில் என்ன எடுத்துன்னு வந்தாங்க? காடி எடுத்துன்னு வந்தாங்க. அல்லேலூயா. கசப்பை கொண்டு வந்தார்கள். ஆனால் முன்பாக உட்கார்ந்திருக்கிற நீங்கள் ஆண்டோடைய பாத்திரங்களாக இருக்கிறீங்க. நீங்கள் கசப்பல்ல, என்னவாக மாற்றணும்? மதுரவான ஒரு பாத்திரமாய் மாறணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய பாத்திரங்களாக உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இயேசுக்குள்ளே என்ன தாகம், அவருக்குள்ளே என்ன வாஞ்ச என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ நான் இந்த நாட்டுக்குமே எனக்கு என்ன வார்த்தை வரும்? வாங்கி நான் என்ன பண்ணுறேன்? நேராக போய் வீட்டில் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு தாகம் இல்லை. இன்னைக்கு கொடுக்குற இந்த அப்பத்தை நான் சாப்பிட்டு எவ்வளோ தூரம் ஓட போகிறேன்? எலியா சூரச்செடியில் பத்து நின்றாரு. போதும் கர்த்தாவே, நேற்று நடந்த போராட்டம் போதும் ஆண்டவரே, என் வீட்டில் நடந்த கஷ்டம் போதும் ஆண்டவரே, என் சரீரத்தில் இருந்த பாடு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் நல்லவனே இல்லை ஆண்டவரை சொல்லிட்டு சொல்கிறார், போதும், என் ஊழியம் போதும்,
என் ஆவிக்குரிய வாழ்க்கை போதும் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நீ போதும் சொல்லாத, அங்கே அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து பலப்படுத்தினார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. அதை சாப்பிட்ட பிறகு எவ்வளோ நாளாக நடந்தாராம்? எவ்வளோ நாள் நடந்தார்? எவ்வளோ நாள் நடந்தார்? எங்களுக்கு தெரியலையா? எவ்வளோ நாள் நடந்தார்? வாசிங்க. ராஜாக்கள் 19:8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்தான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அது உறுதியாக சொல்லணும், சந்தேகமாக சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 40 நாள் நடந்தான். இப்போ நீங்கள் இந்த அப்பத்தை சாப்பிட்டு வார்த்தையை சாப்பிட்டு எத்தனை நாள் நடக்க போகிறீங்க? முட்டி வலின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த பர்வதி அக்கினி ஜப வீட்டுக்கு முதல் மலைக்கு வந்திருக்கிறீங்க, 2வது மலைக்கு வரவும் மாட்டீங்க. அல்லேலூயா. 2வது மலைக்கு வரவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சில கை தூக்கவே மாட்டுது. அல்லேலூயா. மேலே அந்த மலையை வந்து பார்க்கவும் மாட்டுது. அல்லேலூயா. எதுக்கு பார்த்து ஐயா எங்கே கூப்பிட்டு, அல்லேலூயா வான ஐயா. சில காது எனக்கு கேட்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு மாடியில் இந்த மலைக்கு வந்து போயிடுறேன், 2வது மலை ஏறுறது கஷ்டம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பலம் தர போகிறார். அல்லேலூயா. நான் தேவ பர்வதத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அங்கே இருக்கிற பாத்திரம் கசப்பை கொடுத்தது, ஆனால் இங்கே இருக்கிற பாத்திரமோ கர்த்தர் மதுரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் யோவான் 19:26. யோவான் 19:26. தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அதோ உன் மகன் என்றார். அல்லேலூயா. தம் மகனை குறித்து அதோ உன் தாய் என்றார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இயேசுவை தேடி மரியாளும் அவருடைய சகோதரர் வந்து தேடி வராங்க. இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார் வீட்டில். அப்போ இயேசு கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மாவும் கூட இருக்கிற பிரதர்ஸ்லாம் காத்துனுக்கிறாங்க என்னன்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய வசனத்தை கேட்கிறவர்களே, அதன்படி செய்கிறவர்களே என் தாயும் என் சகோதரமா இருக்கிறார். இப்போ கடைசியாக சிலுவையில் தொங்கி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், அதோ உன் தாய், அதோ உன் மகன். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், யார் அவர் சகோதரர், யார் அவர் தாய்னா, இந்த வசனத்தை யார் முக்கியப்படுத்துறீங்களோ, யார் இந்த கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களோ, நீங்கள் தான் அவருடைய சகோதர சகோதரிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் தாகமாக இருக்கிறார். அந்த தாகமாக இருக்கிற இடத்துல பாருங்க, ஜீவன் போகிறதுக்கு சில நிமிஷம் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒரு கல்லன், 2 கல்லன் இருக்கிறான். லூக்கா 23ஆம் அதிகாரம். நீங்கள் லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். கவனிங்கள், ஒரு கல்லன் சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னை என்னை ரட்சித்துக்கொள். அல்லேலூயா. அவனுக்குள்ள யாரும் விசுவாசிக்கல, இயேசு விசுவாசிக்கல. ஆனா இன்னொரு கல்லன் சொல்லுகிறான், 41ஆம் வசனம், நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ நடக்கவில்லையே, அவரை கடிந்து கொண்டான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவனை கடிந்து கொள்ளுகிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவரை நீர் தேவனா இருந்தா எங்களை காப்பாத்து. ஆனால் அவரை அறியாது இருக்கிறான். ஆனால் இவன் அவனை கடிந்து கொள்ளுகிறான். 43ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அந்த 2 கல்லன் இயேசுவை சந்திக்காதிருந்தால் அவன் எங்கே போயிருப்பான்? பாதாளத்துக்கு போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் அவன் இருதயத்தின் கடைசி நேரத்தில் ஒரு விசுவாசத்தை பார்த்தார். அல்லேலூயா. அப்போ தொங்கி கொண்டு இருக்கும் போதே அவருக்குள்ள ஒரு தாகம் பார்க்குறாரு. ஆனால் அவர் பார்க்கும் போதே அங்கே என்ன ஆகுது?
2 பேரில் ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான். அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய பார்வை எண்ணங்கள் என்னவா இருக்கணும்னா அவருடைய பார்வையாக இருக்கணும், அவருடைய வாஞ்சையாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி போகிறதுக்கு அல்ல, அவருடைய பார்வையாக நீங்கள் மாறணும், அவருடைய வாஞ்சையாக மாறணும். அல்லேலூயா. அங்கே பார்க்கிறார், இந்த 2 கல்லனில் ஒருத்தன் என்னன்றான், அவர் விசுவாசிக்கலை, இன்னொருத்தன் அவர் என்ன பண்ணுறான், விசுவாசிக்கிறான். உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை என்ன பண்ணும்போது என்னை நினைத்து கொள்ளும் ஆண்டவரே சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அங்கே அந்த 2 பேருக்குள்ள ஒரு வேளை அந்த ஜெபம் பண்ணியிருப்பார் போல. சுவாமி 2 பேரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணிக்கிறாரு, ஆனால் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டான். அல்லேலூயா. தனக்கு இருந்த சில மணி துளிகளில் கர்த்தர் ஒருவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்திட்டார். உங்களுக்கு எத்தனையோ மணித்துளிகளை கொடுத்திருக்கிறார், உறவுகளை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள அந்த தாகம் இருக்கிறதா? உங்கள் வேலை ஸ்தலத்தில், நீங்கள் போகிற வேலை ஸ்தலத்தில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுகிறதா? ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஆத்மா பின்மாற்றத்தில் இருக்கிறதா? அதை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கிறதா? அல்லேலூயா. இன்னொரு ஆத்மாவை ஆண்டவர் வழிநடத்துகிறார் பாருங்க. 46ஆம் வசனம், 46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. உயிரை விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆத்மாவை வழிநடத்துறாரு. உயிரை விட்ட பின்பு ஒரு 100க்கு அதிபதி இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறான் பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நேரத்தையும் என்ன பண்ணுறாரு, லாபம் எடுத்துனே இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் லாபம் எடுக்கிறீங்களா இல்லை உங்களை நஷ்டப்படுத்துக்கிறீங்களா? பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்கள். நீங்கள் லாபம் எடுக்கிறீங்களா இல்லை உங்களை நஷ்டப்படுத்துக்கிறீங்களா? நான் சொல்கிறது புரியுதா? அல்லேலூயா. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை லாபம் என்ன? அதனால தான் சொன்னேன், நீங்கள் லாபமாக இருக்கிறீர்களா நஷ்டமாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் ஒரு லாபமாக மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு லாபமாக மாறணும், நீ ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக மாறணும். அல்லேலூயா. அவர் தாகமாக இருக்கிறார்னா உன் மேலே ஒரு தாகமாக இருக்கிறாரு. நீங்கள் அவர் மேலே தாகமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வீட்டுக்கு போனோன்னு தாகமாக இருக்கிறீங்களா? சபைக்கு வரும்போது தாகமாக வர்றீங்களா? தாகமாக வந்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வருவீங்க? எப்படி போனாலும் எங்களை பிடிக்கிறீங்க ஐயா. நீங்களும் மறந்துடுவீங்கன்னு நினைக்கிறோம். நீங்கள் சொல்லும் போது ஏதோ ஒன்று எங்களை குத்துது. அல்லேலூயா. குத்துறதுக்கு சொல்லலை, உங்களுக்குள்ள தாகம் இருக்கிறதா? அல்லேலூயா. ஆண்டவர் திறப்பில் நிற்க ஒரு மனிதனை தேடுகிறார். இன்னைக்கு நாம் ஒரு மனிதராய் மாறுகிறோமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 4 காரியங்களை கர்த்தர் சித்தமானால் நான் பேச விரும்புகிறேன். சத்துருக்கு முன் விழுந்து போகாதபடிக்கு தாகமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் பாதுகாக்கப்பட தாகமாக இருக்க வேண்டும். அபிஷேகத்தின் மேல், கர்த்தர் மேல் தாகமாக இருக்க வேண்டும். ஆத்துமாக்களை ரட்சிக்கப்பட தாகமாக இருக்க வேண்டும். சத்துருக்கு முன் விழுந்து போகாதபடிக்கு தாகமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் பாதுகாக்கப்பட தாகமாக இருக்க வேண்டும். கர்த்தர் மேலே தாகமாக இருக்க வேண்டும். ஆத்துமா ரட்சிக்கப்பட தாகமாக இருக்க வேண்டும். முதல் காரியத்தை நான் சொல்லுகிறேன். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருதசேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். கவனிங்கள், பெலிஸ்தர் அவனை லேவியிடத்திலே அவனை கட்ட சொல்லி அவனை கட்டி என்ன பண்ணாங்க, அவனை சாகடிக்கும்படி ஆர்ப்பரிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இங்கு சிம்சோன் சத்துருக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ சத்துரு எப்படியாவது உன்னை விழத்தள்ளணும், உன் குடும்பத்தில் உன் சமாதானத்தில் விழத்தள்ளணும், உன்னுடைய ஆசீர்வாதத்தை விழத்தள்ளணும். நீ ஆரோக்கியமாக இருக்கக்கூடாதுன்னு யார் காத்துனுக்கிறா? பிசாசு எவரில் விழுங்கலாம் போல் வகை தேடி நிற்கிறான். அல்லேலூயா.
அல்லேலூயா. எப்போதும் உன்னை கட்டலாம், எப்போதும் பிள்ளைகளை, எப்போதும் குடும்பத்தை கட்டலாம், எப்போதும் உன் பேரை கெடுக்கலான்னு பிசாசு என்ன பண்ணுகிறான்? அவன் வகை தேடி சுற்றின்னு இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கணும். சத்துருக்கு முன்னாடி நான் விழக்கூடாது, சத்துருவை விழத்தள்ளக்கூடியதான ஒரு பலத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் 14ஆம் வசனம் வாசிங்கள். 14. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுத்து போயிற்று. கவனிங்கள், இங்கே அவனை கட்டும்போது பெலிஸ்தர் ஆரவாரம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உன்மேல் இறங்கத்தக்கதான அனுபவம் உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. எப்போதும் ஆவியானவர் உன்னை நடத்தணும். அல்லேலூயா. சத்துரு ஆரவாரம் பண்ணுற அளவுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. அவன் விழுந்தவன் ஒழுங்கின்மையும் வெறுமையாக்குறான் பாருங்க. அல்லேலூயா. எப்படியாவது என்ன பண்ணணும்? நல்ல ஒழுங்காக நீ சர்ச்சுக்கு போகிற, ஒழுங்காக பேர் நல்லா வருது, எப்படியாவது உன் பேரை ரிப்பேர் பண்ணும் சத்துரு என்ன பண்ணுறான்? அவன் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் சிம்சோன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வேதம் சொல்கிறது நெருப்பு பட்டது போல் நூல் போலாகி கட்டுகள் கைகளை விட்டு அறுந்து போனது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்து இறங்குகிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து தங்குறாரு. தங்குறாரா இல்லையா? தங்குறதுக்கு இடம் கொடுக்குறீங்களா? இடம் கொடுக்குறீங்களா? இடம் கொடுக்குறீங்களா? அவரோட பேசுகிறீங்களா? உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்லுங்கள், அவரோட பேசுகிறீங்களா? அல்லேலூயா. அவரோட பேசுகிறீங்களா? ஆவியானவரோடு நீங்கள் பேசணுங்க. வேதம் சொல்லுகிறது அந்நிய பாஷை பேசுகிறவன் ரகசியத்தை பேசுகிறான். மற்றவங்க பார்க்கறது பேசுறது இல்லை, நீ தேவனோடு பேச வேண்டும். தேவனோடு மணிக்கணக்காய் பேச வேண்டும். தேவனுடைய பாரத்தை நீ அறிந்து கொள்ளணும். 2 வார்த்தை பேசிட்டு கேலண்டர் முன்னாடி பேசிட்டு போகிறது ஆண்டவர் விரும்பல. அவருடைய ஒரு பாரம் இருக்கிறது. அல்லேலூயா. சத்துரு உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், தேசத்துக்கு விரோதமாய் பல கட்டுகளையும் பல உபத்தனங்களை கொண்டு வருகிறான். கட்ட அவிழ்க்கத்தக்கதான ஒரு அபிஷேகம் உனக்குள்ளே வர வேண்டும். நுகங்களை முறிக்கிற, கட்டுகளை அழுக்கக்கூடிய ஒரு வல்லமையின் அபிஷேகம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் விடுதலையாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் கட்டுகளோடு இருக்கலாம், குடும்பங்களில் ஒரு பெரிய போராட்டத்தோடு இருக்கலாம். ஆனால் சிம்சோன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த நாட்களில் உங்களுக்கு ரொம்ப ஆவி நிறைவு ரொம்ப தேவை. அல்லேலூயா. அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சத்துருவை ஜெயிக்க கர்த்தர் எந்த ஆயுதத்தை கொடுத்தாரு? கழுதையின் தாடை எலும்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நிரப்ப ஆரம்பிச்சிட்டார்னா நம்ம நினைப்போம் சத்துருவை மேற்கொள்ளுறதுக்கு இந்த ஆயுதம் தான் உலகத்தில் பார்க்குறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒன்றுக்கும் உதவாத ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு கர்த்தர் 1000 பேரை விழத்தள்ள செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆயுதம் முக்கியம் இல்லை, உன் மேலே அவர் ஆளுகை பண்ணுறது தான் முக்கியம். அல்லேலூயா. அந்த பாருங்க, சாதாரண ஒரு எலும்பை கொண்டு 1000 பேரை ஜெயம் எடுத்தான். அல்லேலூயா. இன்னைக்கே உங்களால் ஜெயம் எடுக்க முடியல. அல்லேலூயா. உங்களால் ஏன் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை வாழ முடியவில்லை? அல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்குள்ள தாகம் குறைஞ்சிச்சு. ஆரம்பத்தில் பவுல் சொல்றார், ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிவை பெறலாமா? அல்லேலூயா. நல்ல ஆவியில் அனலாயிருந்த நீங்கள், பிரயாசத்தோடு ஓடின நீங்கள் இப்போ என்ன வந்துட்டுறீங்க? சோர்வுக்குள்ளே வந்துட்டுறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் சொல்கிறாரு, நீ ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் தொடர்ந்து ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். பிலிப்பு சமாரியாவில் ஆவியிலே நிறைந்திருந்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் எங்கே போக சொல்கிறாரு? வனாந்தரத்துக்கு போக சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆவியில் நடத்தப்பட்டிருந்தீங்கன்னா பட்டணத்தில் இருப்பீங்க, வனாந்தரத்தில் இருப்பீங்க. வனாந்தர அனுபவம் கொடுப்பாரு. ஆனால் கர்த்தர் வனாந்தரத்தில் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரம் எதை காட்டுதுன்னா ஆவியின் பலனை காட்டுகிறது. அல்லேலூயா. இயேசு வனாந்தரத்திலே ஆவியின் பலன் அடைந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனோடு நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் ஒரு ஆவியின் பலன் தேவை. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் ஜெயம் எடுத்தான். இன்னைக்கு வெள்ளம் போல சத்துரு உனக்கு எதிராக வரலாம். நீ ஆவியானவர் தானே. அந்த வெள்ளம் போல் சத்துருக்கு முன்பாக அவர் கொடியேற்றவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் 19ஆம் வசனம். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள 18 வாசிங்க. 18 அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றார். கவனிங்கள், அவன் தாகத்தினால் செத்து, அல்லேலூயா, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு முன்பாக விழ வேண்டுமோ, விழ வேண்டுமோ. அல்லேலூயா. நீ யாருக்கு முன்னாடி விழக்கூடாது? சத்துருக்கு முன்னாடி விழக்கூடாது. அல்லேலூயா. நீ சத்துருக்கு முன்னாடி கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். ஆனால் அவன் சொல்கிறான், விருத்த சேதனம் இல்லாத இந்த சத்துருவிடத்தில் நான் என்ன பண்ணக்கூடாது ஆண்டவரே? நான் விழுந்து போகக்கூடாது. எனக்கு தாக எடுக்குது ஆண்டவரே, எனக்கு தாக எடுக்குது ஆண்டவரேன்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. வேதம் நீங்கள் 19ஆம் வசனத்தில், அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு எண்ணுக்கோரி என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. அவன் தண்ணீரை குடித்து பிழைத்து கொண்டான். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்கள் அந்த தாகத்தோடு கேட்கிற அந்த ஜீவ தண்ணீர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு பாருங்க, எப்படியாவது கட்டி அவனை சாகடிக்க நினைச்சான். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் பிழைத்து கொண்டான், அவன் உயிர் பிழைத்து கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை தாகத்தினால், உலகத்தில் இருக்கிற தாகத்தினாலே சோர்ந்து போகிறதுக்காக ஆண்டவர் உங்களை அழைக்கல. ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு ஜீவ தண்ணீரை வச்சிருக்கிறாரு. நீ உயிர் அடையும்படியாக, நீ ஜீவன் அடையும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சிம்சோன் பாருங்க, அவன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் கேட்ட இடத்துல கர்த்தர் ஒரு பள்ளத்தாக்கை உண்டாக்கினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் எதுக்கு வச்சுக்கிறான்னா உங்களை முன்னேறி செல்ல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ விழுந்து போகிறதுக்கு, உன் வாழ்க்கையில் நீ நன்மைகளை இழந்து போகிறதுக்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. சிம்சோனை ஏன் தெரிந்து கொண்டார்? பெலிஸ்தர் மேலே ஜெயம் எடுக்க கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு பெலிஸ்தருடைய சிந்தனை போராட்டம் உங்களுக்குள்ள வருதா? அல்லேலூயா. இப்போ சிம்சோன் ஜெயிச்சிட்டாரு, ஆனால் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தோத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை தொடர்ந்து நீங்கள் பிடித்து கொண்டு ஓட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்னென்னா, சில வேளை நம்ம பிசாசு என்ன பண்ணுவான், பின்தொடர்ந்து வந்துனே இருப்பான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓட கடவுது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் இயேசுவை நோக்கி ஓடும்போது ஒரு நாளும் நீங்கள் விழுந்து போவதில்லை. அல்லேலூயா. கடைசியில் பார்த்தீங்கன்னா சிம்சோனுடைய நிலைமை பார்த்தீங்க, 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. 30. என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். கவனிங்கள், அவன் முன்னாடி இருந்த ஒரு ஜெயத்தை காட்டிலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவன் உயிரை கொடுக்குற அளவுக்கு மாறிட்டான். அல்லேலூயா. காரணம், ஆவியானவர் வந்துட்டு விலகினார். ஆனால் கடைசியில் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் ஜீவன் இந்த பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுத்தான் பாருங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தோல்வியை கூட ஜெயமாய் மாற்றினார். அல்லேலூயா. கடைசி நேரத்தில் அவன் சொல்லுது, அவன் உயிரோடு இருக்கிறதை காட்டிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர் அதிகம். அப்போ பெலிஸ்தரிடத்திலே அவனை ஜெயம் எடுக்க கர்த்தர் சிம்சோனை கொண்டு வந்தார்.
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பெலிஸ்தருடைய சுவாபங்கள் இருக்கிறதா? பெலிஸ்தருடைய போராட்டங்கள் இருக்கிறதா? நீங்கள் ஜெயம் எடுக்கிறீர்களா? ஆனால் சிம்சோன் தோல்வி வந்தாலும் கடைசியில் ஜெயத்தை அவன் எடுத்தான். அல்லேலூயா. ரெண்டாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன். ரெண்டாவது காரியம் ஆதியாகமம் 21:15. ஆதியாகமம் 21:15. துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். கவனிங்கள், இங்கே பிள்ளை சாகிறத பார்க்க முடியாமல் அம்பு பாயும் தூரம் போய் உட்கார்ந்து அழுதாள். அல்லேலூயா. இப்போ தண்ணி என்னாச்சு? செலவழிந்து விட்டது. எவ்வளோ தண்ணி கொடுத்தாரு? ஒரு துருத்தி கொடுத்தார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அந்த ஒரு துருத்தின் தண்ணீர் அந்த பிள்ளையின் ஆசீர்வாதத்துக்கு போதாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவள் என்ன செய்தா தெரியுங்களா? அவள் போய் ஆண்டவர் இடத்துல சத்தமிட்டு அழுதாள். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆகார் அழாதிருந்தா அந்த பிள்ளை செத்து இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் தாகத்தோடு அழுகுற, ஆண்டவரே அந்த தண்ணி இல்லை, ஆண்டவரே எனக்கு என் பிள்ளை உயிர் அடையணும். அவள் தாகத்தோடு போய் அழுகிறாள். அன்பான தேவ ஜனமே, உங்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலை அவர்கள் சரியில்லாததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆகாரை போல அழுகிறீர்களா? உன் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறாரா? ஒருவேளை தெரியுது, என் பிள்ளை சபைக்கு வர முடியுது, ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கிறான், என் பெண்ணு ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்குது. ஆகாரை போல அழுகிறாயா? தண்ணி செலவழிச்சு போதுமான தண்ணி இல்லை குழந்தைக்கு. ஆனால் பெற்றோராகிய நீங்கள் ஆண்டவரிடத்தில் தாகத்தோடு அழும்போது கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசு பாருங்க, அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அப்போ ஆண்டவர் அந்த துருத்தி தண்ணீர் காலியாயிடும் நிச்சயமாக. ஆனால் அவள் தாகத்தோடு என்னை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி தான் ஆபிரகாம அவளை என்ன பண்ணு, குழந்தையும் ஆகார அனுப்பிவிடுனாரு. ஏன் தெரியுங்களா? நீ அனுப்பிவிடு, நான் பார்த்துக்கிறேன் ஆகார. ஆபிரகாமுடைய வேலை முடிஞ்சிச்சு, ஆனால் ஆண்டவருடைய வேலை முடியலை. நீ ஆண்டவரோடு தாகத்தோடு உன் பிள்ளைகளுக்காக நீ தேவ சமூகத்தில் நிற்பாயினால் ஆண்டவர் அங்கே ஒரு நீரூற்றை உண்டாக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய தாகம், எனக்கு புருஷன் என்னுடைய வாழ்க்கையில் சரியில்லை, மனைவி என்னுடைய வாழ்வாதாரம் சரியில்லைன்னு நீங்கள் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் நோக்கி அழும்போது, தாகத்தோடு கேட்கும்போது கர்த்தர் அங்கே ஒரு நீரூற்றை புறப்பட செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ சொல்கிறேன், என் பிள்ளைங்க மாற மாட்டுது, சூழ்நிலை மாற மாட்டுது, எதிர்காலம் மாற மாட்டுதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் கண்ணீரோடு விதைக்கும் போது நிச்சயமாக கம்பீரத்தோடு கர்த்தர் அறுவடை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அப்ப பிள்ளை இருக்கிற இடத்துல பெற்றோராகிய நீங்கள் தேவனை நோக்கி தாகத்தோடு கூப்பிடும்போது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. உன் பிள்ளை எங்க இருந்தாலும் அதை சரியாக்குற வேலை ஆண்டவருடைய வேலை. அல்லேலூயா. ஆகார் ஏன் வனாந்திரத்துக்கு போனான்னா, ஏன்னா ஆபிரகாமே பார்த்து இருந்திருப்பா, அதனால தான் வனாந்திரத்துக்கு ஆண்டவர் அனுப்ப சொன்னார். வனாந்திரத்தில் போட்டால் யாரையும் பார்க்க முடியாது, வனாந்திரத்தில் போனால் ஆண்டவர் தான் நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் சொல்ல, ஆண்டவர் ஒருவன் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் அங்கே ஒரு அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. அங்கே ஆகாரை பார்த்து சொன்னார், பயப்படாதன்னாரு. அவள் பயந்திருந்தா. இருக்கிறது ஒரு பிள்ளை, எனக்கு ஆதரவான பிள்ளை. இந்த பிள்ளை இல்லைனா எனக்கு எதிர்காலம் யாரு? எனக்கு துணை யாரு? அல்லேலூயா. நாயின் ஒரு விதவை, ஒரே ஒரு பிள்ளை. அல்லேலூயா. ஊராரெல்லாம் பின்னாடி போகிறாங்க, ஒரே டான்ஸ் ஆட்டு. நீங்கள் சில ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெத்து வரும்போது டான்ஸ் ஆடுவான். அல்லேலூயா. அவன் இறந்த துக்கத்தில் ஆட மாட்டான். அல்லேலூயா. ஒரு கூட்டம் அவன் ஆடுவான், இன்னொரு கூட்டம் அதை ரசித்து பார்த்துனே இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஆனால் இழந்து போயிருக்கிற குடும்பத்துக்கு ஆறுதல் யாருன்னா கர்த்தர். அல்லேலூயா.
அந்த நாயின் ஒரு விதவை வந்து கொண்டிருக்கிறாள், இயேசுவும் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணமும் வருது, ஜீவனும் வருது. எது ஜெயிக்குது? ஜீவன் ஜெயிக்கிறது. அல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசுவோடு சீச பார்க்குறாங்க. எதுக்கு இயேசு அங்கே போறாரு? இயேசு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? இயேசு நசரேயன், தீட்டானதை தொடக்கூடாது. ஆனால் என் ஆண்டவர் அங்கே ஒரு விதவை கண்ணீரோடு இருக்கிறா, உடைந்து இருக்கிறா. ஒரே ஒரு பிள்ளை, ஒருவேளை அந்த பிள்ளை அடக்கம் பண்ணிட்ட வாழ்க்கையை முடிஞ்சு போக நினைச்சு என் ஆண்டவர் அந்த நசரே என்ற விதத்தில் கூட அங்கே தொட ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொட ஆரம்பிக்கிறார், உன்னை தொடுகிறார், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். நீ உடைந்து இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறலையே, எதிர்காலம் மாறலையே, ஆலயத்துக்கு வருகிறார்கள், இன்னும் மாற்றம் இல்லையே. இன்னைக்கு ஆண்டவரும் கண்ணீரை பார்க்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உங்க கண்ணீரை பார்க்கிறாரு, உன் பெருமுச்சை கேட்கிறாரு, உனக்கு ஒரு விடுதலை தருகிறார். அல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு தாகம் இருக்கிறதுங்க. ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுபடி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாயின் மூதூர் விதவைக்கு அவர் கிட்ட போனாரு, பாடைய தொட்டாரு. அல்லேலூயா. மரித்தவன் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளைங்களை தொடுங்க ஆண்டவரே. எவ்வளோ தொட்டு தொட்டு பேசுகிறேன், ஒரு மாற்றம் இல்லை. நீங்கள் தொடுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா. என் பிள்ளை உட்காந்து பேசணும். அவன் உயிரோடு இருக்கிறான், ஆனால் அவன் மாறலை, சுவாபம் மாறலை, என் பொண்ணு சுவாபம் மாறலை. நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. உன் பிள்ளைய நடக்க வேண்டிய வழியில் அவர் உன்னை நடத்த போகிறார். உன் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்க போகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் இருக்கணும்ப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோருடைய கண்ணீரை இயேசு பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த வாலிபனை உட்கார்ந்து பேச ஆரம்பித்தான். ஜனங்க சொன்னா, மகா தீர்க்கதரிசியானவர் நம்ம இடத்துல வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்க ஆகாரை பார்த்து சொன்னார், பயப்படாதே. அல்லேலூயா. நீ பயப்படாதே என்று சொல்லி பிள்ளை இருக்கிற தேவன் வந்து 18ஆம் வசனம் வாசிங்க. எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க உங்க பிள்ளைகளுக்காக பாரப்படும் போது கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியை மாற்ற போறார். அல்லேலூயா. அவன் ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமா மாற்ற போறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன்னா வீட்டில் ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை யாரும் கட்டாயப்படுத்தலை, பைபிள் காலேஜ் படிக்க வைக்க சொல்ல, யாரும் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணல. அவர் பொறுப்பு எடுத்துக்கினார். அவர் என்னை தொட்டார். அவர் 2009 என்னை எழுப்பினார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஊழியக்காரனா நிற்க வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உன் பிள்ளைகளை கர்த்தர் நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா வேதம் சொல்கிறது, சாமுவேல் பிள்ளை ஆண்டானோ கர்த்தருக்கும் மனுஷனுக்கு பிரியமாய் நடப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வாசிங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 2 வாசிங்க. 1 சாமுவேல் 30:4. ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இங்கே அமலேக்கியர் என்ன செய்கிறார்கள்? சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து போகிறார்கள். அல்லேலூயா. நல்லா இருந்த ஒரு கூட்டத்தை சிறைப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு சத்துருடைய வேலை என்னன்னா, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகளை சிறைப்படுத்துகிற வேலை. அல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கை திசை திருப்புகிற காரியம். ஆனால் தாவீதை கர்த்தர் இங்கே மேய்ப்பனாக வைத்திருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனம் வாசிங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்த மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அன்பான தேவ ஜனமே, நெருக்கப்படுகிற நேரில் பெற்றோராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகள், நீங்க என்ன செய்யணும்? திடப்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. உங்களை நீங்க பலப்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. சில வேளை நமக்கு சில பலவீனமான நேரத்தில் சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து போய் பதற்றத்தோடு என்ன பண்ணுவோம்? பேசிடுவோம். ஆனால் தாவீது இங்கே
தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு வருகிறதான சோதனைகளில், போராட்டத்தில் நீங்கள் திடப்படுத்தி கொள்ளுகிறீர்களா? நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி கொள்ளுகிறீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள், 8ஆம் வசனம் வாசிங்கள். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறார் பாருங்க. இப்போ திடப்படுத்தி கொள்ளுதுன்னா, உங்களுக்கு வருகிற அந்த போராட்டத்தில், நெருக்கத்தில் நீ கர்த்தரிடத்துல விசாரிக்க கற்றுக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த தண்டை பின்தொடர்வாய், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. சத்துரு என்ன செய்யறான்? பிள்ளைகளை திசை திருப்புறான், ஆசீர்வாதத்தை திசை திருப்புறான். ஆனால் கர்த்தரிடத்துல தாவீது விசாரிக்கிறாரு. அங்கே கர்த்தர் சொல்ற, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லா நன்மைகளையும் நீ திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. ஒருவேளை நீ நினைச்சிருந்த பிள்ளை ஒரு மாற்றம் இல்லை, குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருக்குது, விடுதலை இல்லை நினைக்கலாம். ஆண்டவர் சொல்ல, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. நீங்கள் 17ஆம் வசனம் வாசிங்க. அவர்களை தாவீது சாயங்காலம் தொடங்கி சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்கள் வேறொருவரும் தப்பவில்லை. கவனிங்கள், சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணா? சத்துருவை மேற்கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அல்லேலூயா. அவன் பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிற பட்டயம் சத்திய வசனம். அவன் போராடினான், சாயங்காலம் தொடங்கினான். அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நான் ஜெபத்தில் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள். அல்லேலூயா. அவன் போராடி அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டான். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை, இளையகுமாரன் தகப்பனை விட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு போனான். அல்லேலூயா. இப்போ திரும்பி வரும்போது இளையகுமாரனுக்கு என்ன கிடைச்சது? உயர்ந்த வஸ்திரம் கிடைச்சது. அப்புறம் என்ன கிடைச்சது? மோதிரம் கிடைச்சது, பாதரட்சை கிடைச்சது. அல்லேலூயா. அவன் இழந்து போனது எல்லாத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பெற்றோராகி நீங்களும் பிள்ளைகளை நடத்தும் போது, ஜெபிக்கும் போது, அவன் இழந்திருக்கிற எல்லா நன்மையை கர்த்தர் திரும்ப கொட போறார். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆகாரை பார்த்து கர்த்தர் சொன்னார், அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. 3வது காரியத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. கவனிங்கள், இங்கே தாவீது சொல்லுகிறார், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா. வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது. எப்போ நமக்கு தாகம் இருக்கும்? நல்ல தண்ணீர், மேய்ச்சல், எல்லா ஆசீர்வாதம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? நல்லா கைத்தட்டி பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லேலூயா. எல்லாம் இருக்கும்போது, வீட்டில் எல்லாமே இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? கொண்டாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எதுவுமே இல்லை, போராட்டம் பிரச்சனை வரும்போது கொண்டாடுவோம். ஆனால் தாவீது சொல்றாரு, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றமான நிலத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. மானு தண்ணியை பார்த்தா என்ன பண்ணும்? குதிக்கும். அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கணும்? தண்ணியை பார்த்தா குதிப்போம். எதை பார்த்தா குதிப்போம்? பொங்கலுக்கு. அல்லேலூயா. பொங்கலுக்கு சொன்னோன்னே சிரிப்பு பார்த்தில்ல, அன்னைக்கு ஒண்டி நாத்திகமாக வந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் இது பேர் சொல்லிட்டு வர தைரியமாக போகுது. பாஸ்டர் இது டோக்கன் கொடுத்துட்டாங்க பாஸ்டர். அல்லேலூயா.
நம்ம என்ன பண்ண முடியும்? சரிம்மா, உன் வேலையை சீக்கிரமாக செய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தண்ணீரற்றும் விடாய்த்ததுமான நிலத்தில் என் ஆத்துமா தாகமாக இருக்குது, என் மாம்சம் மை வாஞ்சிக்குது. அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய சரீரத்தில் தண்ணீரும் இல்லை, ரத்தமும் இல்லை. ஆனால் இயேசு சொல்றார், தாகமாக இருக்கிறேன், தாகமாக இருக்கிறேன். இன்னைக்கு அதிகாலையில் தேவ சமூகத்தில் தாகத்தோடு அவரோட பேசிருக்கீங்களா? ஒருவேளை கடந்த வாரத்தில் ஆண்டவரிடத்தில் தாகமாக பேசியிருக்கிறீங்களா? ஐயா, ரொம்ப நான் ஆண்டவரோட சரியாக பேசலை, சரியான உறவு என்னிடத்தில் இல்லை, எனக்குள்ள ஒரு வாஞ்சை இல்லை, என் பேச்சே எனக்கு என்ன ஆகுது, எரிச்சல் வருது, சின்ன சின்ன காரியத்தை கோபப்படுறேன். நீ தாகமாக இருந்துட்டீங்கன்னா உன்னை கோபப்படுத்துறதுல பார்த்து நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தாவீது சொல்லுகிறார், தண்ணீரற்றதும் வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலே நாத்துமா தாகமா இருக்கிறது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவருக்குள்ள ஒரு பெரிய தாகம் இருக்கிறது, ஒரு வாஞ்சை இருக்கிறது. இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே, நீ ஆண்டவர் மேல ஒரு தாகம் இருக்கிறதா? அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி நீங்கள் நினைக்க முடியுதா? அவர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடிகிறதா? நீங்கள் வாசிங்க, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வயதான பாட்டி, 84 வயது தாயார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம் வாசிங்க. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், இரவும் பகலும். இப்படி அனுபவம் இருக்குதா? போன வருஷம் இருந்ததா? இல்லையா? இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இரவும் பகலும் உங்களை ஆராதித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. உங்களை ஒருத்தர் கையை தூக்கு முட்டிக்கால் போட்டு சொல்லக்கூடாது. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நீங்கள் நினைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்னா உன் விருப்பத்தின் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அந்த தாகம் இல்லாமல் ஆண்ட இடத்துல என்ன பண்ணாங்க, இது வேணாம் ஆண்டவர், அது வேணாம் ஆண்டவரை கேட்குறாங்க. அல்லேலூயா. யோவானும் யாக்கோபுடைய தாயார் வந்து என்ன கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில். அல்லேலூயா. அதுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர், என் சித்தத்தில் உள்ள பிதாவின் சித்தம். அதுக்கு தாகமாக இருக்கணும். அதை சொன்ன உடனே தாகமாக இருந்தாங்களே இல்லையா? தாகமாக அந்த முதல் ரத்த சாட்சி யாக்கோபு தான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அங்கே தாகத்தை வச்சுட்டாரு அவங்க ஆண்டவர் மேலே. இப்போ எங்கே இருந்தாலும் யோவான் என்ன பண்ணுவார், ஆண்டவர் மார்பிலேயே சாஞ்சு நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் பாருங்கள், யோவான் 21ஆம் அதிகாரத்தில் அங்கே பேதுரும் யோவான் இருப்பாங்க. முதல் யார் கர்த்தர்னு சொல்லுவா? யார் முதல்ல? யோவான் சொல்லுவார். ஏன்னா மார்பிலே சாஞ்சு இருக்கிற யோவானுக்கு கர்த்தரை சரியாக கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பேதுரு என்ன பண்ணாரு, நிர்வாணமாக இருக்குன்னு விழுந்துட்டாரு பாருங்க. அல்லேலூயா. ஆனால் யோவான் விழல பாருங்க, படகுலே இருக்கிறாரு. அன்பான தேவ ஜனமே, நீ ஆண்டவர் மேலே தாகமாக இருந்தா நீ விழுந்து போவதில்லை. அல்லேலூயா. 12 சீசரில் யோவான் முதிர் வயதில் வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் அவனை கொண்டு எழுத வைத்தார். அல்லேலூயா. அங்கே ஆண்டவருடைய வல்லமை நிறைந்தவரை அந்த பத்ம தீவில் பார்க்குறாரு. அக்கினி ஜுவாலை உள்ள கண்களை பார்க்குறாரு. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவரை பார்க்க முடியுது. பிரசங்கம் பண்ணும் போதே என்ன ஆகுது, 3வது வானம் வருது பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கோழி தூக்கம் பார்த்துக்கிறீங்களா? அப்படி கண்ணை மூடி மூடி திறக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவ சந்நிதியிலே வந்து நிற்பேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆத்துமா ஆண்டவர் மேலே தாகமாக இருந்தால் நீங்கள் தேவ சந்நிதியில் வந்து நிற்பீர்கள். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் நீங்கள் ஆண்டவருடைய சந்நிதியில் வரும்படியாக ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். இந்த செயின் பேரில் ஆண்டவரை எப்படியாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது நான் என்ன பண்ணேன், 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். இயேசு பேதுரை பார்த்து என்ன சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாது. நீங்கள் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை வந்து போதுன்னு திருப்தி அடைஞ்சிருங்க. இல்லை இல்லை, இந்த வாரத்தில் நான் வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ண போகிறேன், நான் ஆண்டோடைய சன்னிதானத்தில் வரப்போகிறேன். அல்லேலூயா. இங்கே தாவீது சொல்லுகிறார், ஜீவன் உள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது. எப்பொழுது? அவர் சந்நிதியில் நான் வந்து நிற்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமை
எதுக்கு உண்டாக்குனாரு? ஆதாமை ஏவாளையா உண்டாக்குனாரு? எதுக்கு உண்டாக்குனாரு? வாசிங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து. கவனிங்கள், அவருடைய சந்நிதியில வரும்படி தான் கர்த்தர் உண்டாக்குனார். அல்லேலூயா. குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு பேசும்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆதாம் உண்டாக்குனார். இப்போ ஆதாம் என்ன பண்ணாரு? ஒளிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் உன்னோடு பேசுவதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. நீ அவரோட பேசுவதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஒளிந்து கொள்ளக்கூடாது. அவன் பாருங்க, தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ள ஒளிந்து கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிடுறார், ஆதாமே எங்க இருக்கிற? நிறைய பேர் என்ன பண்றோம்? நிறைய வேலை, வீட்டு வேலை, அந்த வேலை எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கேட்குற, நீ எங்க இருக்கிற? அல்லேலூயா. ஆகா நீருட்டண்டை வந்தா, எங்கேருந்து வந்த, எங்க போற? நான் சொல்றேன், அவருடைய சந்நிதியில் வந்து அவர் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். உன் இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அன்னால் தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்ணா? இருதயத்தை ஊற்றினார். அல்லேலூயா. அவர் மனக்கிளேசம் உள்ள ஸ்திரியா இருந்தா, உடைந்த பாத்திரத்தோட இருந்தா, ஆனா ஒரு தீர்மானம் எடுத்தா, நான் கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுவேன். கர்த்தரிடத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சா, வேதம் சொல்ற அந்நாள் முதற்கொண்டு அவள் முகம் துக்க முகமா இல்லை. அல்லேலூயா. உங்க துக்கத்தை சந்தோஷம் மாற்றுகிற ஒரு இடம் தேவ சன்னிதானம். அல்லேலூயா. நீங்க தேவ சந்நிதியில் வரும் பொழுதெல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அல்லேலூயா. அங்க ஆதாம் நிர்வாணின்னு சொன்னார். யாரை தரித்து கொள்ளல? கர்த்தரை தரித்து கொள்ளல. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வஸ்திரத்தை தரித்து கொள்ளல, கர்த்தருடைய மகிமையை தரித்து கொள்ளவில்லை. அதனால தான் சொன்னார், நான் நிர்வாணியா இருக்கிறேனே. ஆனால் 2 கொரிந்தியர் 5:3 சொல்லுது, தரித்து கொள்ளுங்கள், நிர்வாணியாய் காணப்பட மாட்டோம். அல்லேலூயா. நீ நிர்வாணியா இருக்கிறதுனால தான் தேவ சமூகத்தில் வரக்கூடாதபடிக்கு ஒளிந்து கொள்ளுகிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ நிர்வாணி அல்ல, என் மகிமையினால் உன்னை மூடுகிறேன், என் கரங்களினால் உன்னை மூடுகிறேன். மோசே சொன்னார், ஆண்டவரே உம்மை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய கரத்தில் வந்து நில்லு சொன்னார். கர்த்தர் அவருடைய கரத்தினால் அவனை மூடினார். அல்லேலூயா. இனி கர்த்தருடைய கரத்தில் இருந்தினால், கர்த்தர் ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படி அவர் கரத்திலே அடங்கிரு. அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் அடங்கி இருப்பாய் என்னால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் தாவீது சவுல் கோலியாத்துக்கு முன்னாடி எதை தரித்து கொண்டிருந்தாரு? எதற்கு தரித்து கொண்டிருந்தாரு? சர்வாயுத தரித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. சவுல் சொன்னா, நீ அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், உன்னால முடியாது. அல்லேலூயா. ஆனா இவன் ஆவிக்குரியவன். அல்லேலூயா. இவன் தேவன் சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொண்டிருந்தான். உலக பார்வையில் உனக்கு ஆயுதம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் 5 கல்லுல ஒரே கல்லு. என்ன கல்? அந்த கல்லு பேர் என்ன? அந்த கல்லு பேர் என்ன? சரியா சொன்னீங்கன்னா பிரைஸ் உங்களுக்கு. மூளைக்கல். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 கல்லுல அந்த ஒரு கல்லு பேர் என்ன? மூளைக்கல். ஒரே ஒரு மூளையில எங்க வச்சாரு? நெத்தியில ஒரே அடி. கோலியாத் என்ன பண்ணா? செத்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாக அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுமா? அணிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அணிந்து கொள்ளுகிறீங்களா இல்லையா? வீட்டில் அணிந்து கொள்ளுகிறீங்களா? 14ஆம் வசனம் வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையை கட்டினவளாயும்
மார்க்கசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தமான பாதரட்சியை கால்களிலே தொடுத்து போதும். அல்லேலூயா. இதை நீங்க அணிந்திருக்கிறீங்களா? நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. அல்லேலூயா. இப்படி அணிந்திருந்தீங்கன்னா நீங்க பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. நீங்க எதிர்த்தீங்கன்னா அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடுறானா இல்லையா? ஓடுறானா இல்லையா? பக்கத்தில் சொல்லுங்க, பிசாசு உங்களை பார்த்து ஓடுறானா இல்லை நீங்க ஓடுறீங்களா? எதுவும் ஒரு அல்லேலூயா கூட வரமாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சர்வாயுத அணிந்து கொண்டீங்கன்னா பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை பார்த்து பிசாசு சொன்னவர் தேவனுடைய பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டவராய் வருகிறார். அல்லேலூயா. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. இயேசு நடந்து போனாலும் அங்க பாருங்க, நீங்க மார்க் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியில் ஒரு மனுஷன் எதிராக வந்தான். அல்லேலூயா. அவன் எங்க இருந்தான்? அந்த அசுத்தாவி எங்க இருந்தது? கடலிலா? கல்லறையில இருந்தான். அவனை பார்த்து அநேகர் ஓடினாங்க. ஆனா இயேசு கரையில கால் வச்சவனே கல்லறையில இருக்கிறவன் இங்க ஓடி வரும். அல்லேலூயா. கல்ற திருநாள் அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? இங்க இருந்தா கல்லறைக்கு போறோம். சிரிக்கிறீங்களே? யாரும் கல்லறைக்கு போகலையே? பக்கத்துல கையை குத்தி சொல்லுங்க. மெழுகுவத்தி வைக்கலையே? ஆமா. பிரியாணி வைக்கலையே? இதுல வேற 3ஆவது நாள் எதனா போய் வைக்கிறது. காக்கா எத்துன்னு போன உடனே என்ன ஆகுது? இன்னமா சாப்பிட்றாருப்பா. அல்லேலூயா. ஒரு முறை கல்றை டெத்துக்கு போனோம் பாருங்க. செத்து ஒரு நல்ல குடிக்காரரு. அல்லேலூயா. அவர் குடிக்கார நண்பர் என்ன பண்ணாரு? பாக்கெட்டில் ஒரு பாட்டில் வச்சிருந்தாரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மன். அது கேஃபாகுது. ஊத்தினேங்கிறாரு, இறங்கினேங்குது. அவர் சொல்றாரு, உயிரோடு இருக்கிற போது குடிக்கிறத காட்டணும், செத்து மொடன்னு குச்சி நிற்கிறானப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல வர கல்லறையில் வந்து ஜபிக்கிற பாஸ்டர் வர வர்றாங்க வேற. அல்லேலூயா. 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 சீசர்கள் கல்லறைக்கு போகும்போது தூதன் என்ன சொன்னா? அவர் இங்க இல்ல, அவர் உங்களுக்கு முன்னாடி கலிலேயாவுக்கு போறாரு. அல்லேலூயா. நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் கல்லறையில இல்ல, உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வெற்றி சிறந்தவராய் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இறங்கின உடனே பொல்லாதாவி பிடித்த ஓடி வரான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வந்துட்டாலே சத்துருக்கு ஒரு கலக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துருக்கு கலக்கம் வரலன்னா அவர் உங்க இடத்துல வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்க வீடு சத்தம் கேட்கணும், ஓடுற மாதிரி கேட்கணும். அல்லேலூயா. 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 உங்கள் வீடு நல்ல ஆவியில் ஜெபம் பண்ணணும். நல்ல உறுதியாக ஜெபம் பண்ண பாருங்க. இயேசு கரையில் வைக்கிறாரு, கல்லறையிலேருந்து ஓடி வரான். அல்லேலூயா. எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். அல்லேலூயா. என் ஆண்டவர் வேதனைப்படுத்த வரல, பிசாசை வேதனைப்படுத்த வருகிறார். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு சர்வாயுத வர்க்கம் இருக்கணும். அணிந்து கொள்ளுகிறீங்களா? சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுகிறீங்களா? இல்லையா, அது என்னன்னு தெரியாதுயா. அல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சை. அல்லேலூயா. ஆவியின் பட்டயம். ஆமென். பாருங்க, ஒரு லிஸ்டே இருக்குது பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் இருக்குதா நீங்க செக் பண்ணணுங்க. இதெல்லாம் இருந்தா சத்துருவை ஒரு வார்த்தையில நீங்க ஜெயம் எடுக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டு பக்கத்திலேயே வீடு குடிக்கு வந்து நிற்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு உங்களோடு கூட இருப்பாருன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. கடைசி காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தரணும் ஆண்டவர். அல்லேலூயா. யார் சொன்னது? சமாரியா ஸ்திரீ. தண்ணீர் எனக்கு தரணும். தண்ணி கேட்டவன குடிக்கிறீங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. எனக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இல்லைங்க. அல்லேலூயா. உக்காந்து கேட்குறவனுக்கு ரொம்ப தண்ணி தாகம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்போ இங்க அந்த ஸ்திரீ என்ன சொல்லுது? தாகத்துக்கு தண்ணி மொண்டு கொள்ளும். என்ன சொல்றாங்க? இங்க எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்க மொண்டு கொள்ளாமல் வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு தாங்க. அல்லேலூயா. எப்படி பாருங்க, முதல்ல இயேசு தண்ணிக்கு தான் கேட்கிறாரு. ஆனா என்ன சொல்றாங்க? 9ஆம் வசனம் வாசிங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் இருந்தபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா என்னிடத்தில் எப்படி கேட்கலாம்? எப்படி என்ன கேட்டான்? கேட்டதுக்கு குற்றமான்னு சொல்லி ஆண்டவரை சண்டை போட்ட ஸ்திரீ இப்ப என்ன கேட்கிறா? எனக்கு தண்ணி தாங்க ஆண்டவரே, எனக்கு தண்ணி தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. தண்ணியை கொடுக்காதிருந்த கடினமுள்ள பெண்ணை இப்போ அன்புள்ள பெண்ணை மாத்திட்டாரு. ஏன்னா அவருக்குள்ள ஒரு தாகம், அவருக்குள்ள ஒரு பசி. யோசிச்சு பாருங்க. நீங்க 6ஆம் வசனம் வாசிங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. அங்கே பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். 6ஆம் மணி வேலை, மத்தியானம் 12 மணி வேலை. அல்லேலூயா. மத்தியானம் 12 மணி வேலை, ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. ஆனால் அந்த கிணற்றின் அருகே ஒரு ஸ்திரீ இருக்கிறா, அவ மேலே ஒரு தாகம் வந்துச்சு. அல்லேலூயா. இப்போ சீஷர்கள் என்ன பண்றாங்க? 7ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ ஊருக்கு போனவங்களாம் திரும்பி வந்துட்டாங்களா இல்லையா? வந்துட்டாங்களா இல்லையா? இப்போ 10 நாள் லீவுக்கு ஊருக்கு போனவங்களாம் திரும்பி வந்துட்டாங்களா இல்லையா? இன்னும் ஊருக்கு போயிட்டு சில பேர் வராமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த ஸ்திரீ இந்த சீசர் என்ன பண்ண? ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் இயேசுக்குள்ள பசி என்ன பசி தெரியுமா? அங்கே ஒருத்தி அவளுக்குள்ள ஆவிக்குரிய ஒரு உணவே இல்லாமல் இருக்கிறா. அவள் வாழ்க்கையில் தனிமையில் இருக்கிறா, கடினமாக இருக்கிறா, அன்பு இல்லாமல் இருக்கிறா, பசியிலும் டயர்ட்லையும் அவளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அவளிடத்துல போய் கேட்குறா, கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்குறாரு. அவள் சொல்கிறா, நீ எப்படி என்கிட்ட கேட்கலாம்? உங்கள்கிட்ட பார்த்து இருக்குதா? நீ எப்படி கேட்கலாம்? நீ யூதனா இருக்கிறியே. இயேசு இடத்துல முறையிடுகிறாள். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல போய் இயேசு என்னவா மாற்றிட்டாருன்னா, தாகத்துக்கு தண்ணி கொடுங்கய்யா. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உனக்குள்ளே இருக்கிற ஜீவ தண்ணீரை மற்றவர்களுக்கு நீ கொடுக்கும்போது அநேகர் இந்த ஜீவ தண்ணீர் அண்டைக்கு ஓடி வருவார்கள். அல்லேலூயா. 3ஆவது வாரம் போக போகிறோம் வியாசார்பாடிக்கு. ஜீவ தண்ணீரை அறிவிக்க வர்றீங்களா? இந்த ட்ராக்ஸ் ஊழியத்துக்கே இந்த பார்க்குறேன். இன்றைக்கி வருவங்களாம் ஒரு அலையிலையா சொல்லலாம், ஐயா நான் இந்த ஜீவ தண்ணீரை அறிவிக்க வரேன், பேரெலாம் எழுதிக்கப்பா, யாரெல்லாம் கையை தூக்குனாங்களோ எழுதிக்கோ. அல்லேலூயா. அல்லேலூயா. வந்தவங்களே வந்து நிற்கிறேன். வராமல் யாருன்னா ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்களா? தீர்மானம் எடுக்கிறீங்களா? நான் ஜீவ தண்ணீரை அறிவிக்க வரேன். இல்லையா, அங்கே போனால் எல்லாம் என்ன பண்ணுறேன்? நம்ம எப்படின்னா சமாதானமாக சொல்லணும், வாங்கணும், கொடுத்தவனை வாங்கிக்கணும். அல்லேலூயா. கொடுத்தவனை ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சண்டைக்கே வரக்கூடாது, திட்டவே கூடாது. அல்லேலூயா. அப்படின்னு தான் என்ன சொல்லுவோம்? மகிமையாக இருந்ததுயா ஊழியம். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை திட்டணும், உன்னை மூஞ்ச காட்டுற ஆட்களை தான் கர்த்தர் சந்திக்க போகிறாரு. அல்லேலூயா. சில நேரத்தில் இறக்கம் உண்டாகும், சில நேரத்தில் முரட்டாருன்னா கர்த்தர் அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அவரிடத்துல அறிவித்தார். நீங்கள் வாசிங்க 14ஆம் வசனம் வாசிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர், அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ நீரூற்றா இருக்கும். அல்லேலூயா. ஒரு கடினமுள்ள ஸ்திரியா இருந்தா, தன் பிதாக்களை குறித்து பெருமை பாராட்டி இருந்தா. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்டவளுக்குள்ள ஆண்டவர் என்ன கொடுத்தார் தெரியுமா? அந்த தண்ணி மேலே ஒரு தாகம் உள்ளவராக பேச ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நீங்கள் அப்படி பேச ஆரம்பிக்கிறீங்களா? ஐயா இங்கே பேசுகிறீங்களா? பக்கத்தில் இடத்துல தாகமாக பேசுகிறீங்களா? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இங்கே நீ தாகமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெளியில் போய் எல்லார் இடத்துல தாகமாக பேசுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே அவரிடத்துல பேசினார். வாசிங்கள் 16ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், சரிதான் என்று சொன்னார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்த போகும்போது உங்களுக்குள்ள ஆத்ம பாரத்தோடு முதல் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் யாருக்கெல்லாம் ட்ராக்ஸ் கொடுக்குறேன், யாரை பற்றி நான் பேசுறேனோ அவங்க உள்ளத்தில் இருக்கிறது 2 வார்த்தைனா எனக்குள்ள புறப்படணும். ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ ஏன் சொன்னார்? உனக்கு என்ன சொன்னாரு? நீ இப்போ புருஷனை அழைத்து கொண்டு வானா. அவ என்ன சொன்னா? இல்ல புருஷன் இல்லைன்னா. ஆனா வேதம் சொல்லுது அவளுக்கு எத்தனை புருஷர்கள்? 5 புருஷர். ஆனா அவ என்ன சொன்னானா? கரெக்டா சொன்னா பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்ப அவரிடத்துல பாவம் இருந்தது, பாவத்தில் உண்மை இருந்தது. அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவளுக்குள்ள ரட்சிப்பு பெற்று இருக்கிறா, ஆனா பின்மாற்றத்தில் இருக்கிறா. ஆனா பின்மாற்றத்தில் இருக்கிற அவளை கர்த்தர் மீண்டும் ரட்சிப்புக்குள்ள நடத்துறாரு. அல்லேலூயா. ரட்சிப்பே இல்லாதவங்க நடத்திடலாம், ஆனா பின்மாற்றத்தில் போனவங்களை நடத்துறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட ஆளை கர்த்தர் என்ன பண்ணார்? தாகம் உள்ளவளா மாத்திட்டாரு. நீங்க யோசிக்கிறீங்களா? சில கடினமா இருக்குது, என்னால பேச முடியல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணி இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துங்க. நிச்சயமா சொல்றேன், அவங்களை கர்த்தர் தாகம் உள்ளவளாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவளிடத்தில் இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவள் என்ன சொன்னா? அவள் விசுவாசித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் போய் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்கு போய் தனக்குள்ளதெல்லாம் அவள் அறிவிக்க ஆரம்பித்தாள். தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறத கொடுக்கறதுக்கு மனம் இல்லாமல் இருந்தா, ஆனால் உள்ள ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுத்துட்டா. அவர் ஊருக்கு போய் என்ன பண்ணிட்டா? ஊராருக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அல்லேலூயா. இயேசு கூட இருந்தவன் சாப்பிட போயிட்டான், ஆனால் இயேசு கூட இல்லாதவ இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறதுக்கு ஏன் கொடுக்கணும்னு கேள்வி கேட்டவ ஊராருக்கே போய் தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஊருக்கு, இந்த பட்டணத்துக்கு உங்களை தண்ணி கொடுக்கும்படி, ஜீவ தண்ணி கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்க தண்ணீரை வீணாக்கி நிற்காதீங்க. உனக்குள்ள ஒரு ஜீவ தண்ணி இருக்குது, உனக்குள்ள ஒரு நீரூற்று இருக்கிறது. அதை நீங்களே என்ன பண்ணிருக்காதீங்க? மேன்மை பாராட்டி இருக்காதீங்க. ஒரு ஸ்டெப்பு போய் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சாயங்கால வேலை 3 மணிக்கு போய் வாலிப பிள்ளைகளுக்கு கூட போய் இந்த இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயா. சாலைமா நகர், திடீர் நகர், வியாசார்பாடி, எவ்வளோ இருக்கிறாங்க, இன்னும் இந்த தண்ணீரை அறியாமல் இருக்கிறாங்க, ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கிறாங்க, கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த தண்ணீரை நீ அறிவிப்பாயினால் கர்த்தர் உன்னை நீரூற்றாக உன்னை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அவர் சிலுவையில் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அன்பான தேவஜனமே, உங்களுக்குள்ள அந்த தாகம் இருக்கிறதா? நான் வந்து போகிற ஒரு கூட்டமாக இல்லாமல் என் ஆண்டவருடைய தாகத்தில் நான் பங்கு கொள்கிறேன். இன்னும் எனக்குள்ளே இருக்கிற இந்த புதிய வருஷத்தில் நான் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வரேன். நான் தீர்மானம் எடுக்கிறேன், நான் ட்ராக்ஸ் கொடுக்குறேன், நான் ஏசப்பாவை அறிவிக்கிறேன். மகதிலே நான் மரியாளுக்குள்ளே 7 ஆவிகள் அவளுக்குள்ளே இருந்தது. ஆனால் கர்த்தர் விடுதலை தந்தார். அவர் முதல் அவளுக்கு தரிசனமானார். அவள் இயேசுவை குறித்து அறிவிக்க ஆரம்பித்தாள். நீ இயேசுவை அறிவிக்காத வரைக்கும் அந்த ஊற்று உனக்குள்ள புறப்படாது. நீ எப்பொழுது அறிவிக்கிறாயோ அப்பொழுது அந்த ஊற்று உனக்குள்ள புறப்படும். உன் பிள்ளைகளுக்குள்ள அந்த ஊற்று புறப்படும். உன் குடும்பத்துக்குள்ள அந்த ஊற்று புறப்படும். நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தரப்போகிறார். உன் வேலை, உன்னுடைய காரியம் சுயமா இருக்க ஆண்டவர் அழைக்கல. இன்னைக்கு சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த இயேசு தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் உண்மையில் உள்ள தாகம், அந்த தாகத்தை மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு தாகம். நீங்க ஒரு சுயநலமா இருக்கிறோமா? நீ ஆண்டவருடைய தாகத்தை எனக்குள்ள நான் நிறைவேற்றுகிறேனா? எனக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய எல்லாம் தாகம் உங்க மேல இருக்கணும்பா. தேவ சமூகத்தில் இன்னும் தாகமா இருக்க, இன்னும் ஆத்துமா அறுவடை செய்ய, இன்னும் ஜனங்களுக்காய் பரிதவிக்க, மன்றாட்டு ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துல நாங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கணும் ஆண்டவரே. இன்னும் காத்திருக்கணும் ஆண்டவரே. இன்னும் தேவ தரிசனத்தை பார்க்கணும் ஆண்டவரே. இன்னும் ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே. தாகம் இன்னும் உங்க மேல தாகமா இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.